செய்தது கொஞ்சம், வாங்கக்கூடிய கூலி அதிகம். மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஒப்பந்தங்களிலே இறைவனோடு நாம் செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் கூலி, எமது வாழ்க்கை அதற்கு விலை என்று நாம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை தந்தவன் இறைவன் மட்டும்தான். இறைவன் பக்கத்தில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்கள் என்ன செய்யலாம், அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, இந்த ஒப்பந்தத்தில் நடக்கக்கூடிய குறைபாடுகள், பிழைகள், தவறுகள், கூட்டல் குறைத்தல்கள், இதெல்லாவற்றிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதற்கு அந்த ஒப்பந்தத்திலே அதாவது இறைவன் உடன்படிக்கை செய்திருக்கிறான். ஆனா இறைவன் பக்கத்திலிருந்து அந்த விலையில் அவன் என்ன செய்ய மாட்டான், எந்த மாற்றமும் செய்ய மாட்டான். இது மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன பிழை செய்தாலும் சரி, அதுல கொஞ்சம் கொஞ்சம் என்ன நம்ம மாற்றம் செய்து விட்டாலும், உரிய டைம்ல நம்ம அவனது சொத்து போல அதை நடக்காது விட்டாலும் அதை மன்னிப்பேன், விட்டு கொடுப்பேன், அதை என்ன செய்வேன், கணக்கில் எடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அதாவது என்ன விட்டு கொடுப்புகளை செய்தவன் யார்? இறைவன் மட்டும்தான். அதனாலதான் ஒரு மனிதன் கடைசி நிமிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாலும் சரி, அவனுக்கு என்ன அந்த கூலி பூரணமா என்ன செய்து கிடைக்குது. அப்ப இரு பக்க வியாபாரமாக இருந்தாலும், இரு பக்க ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, இறைவன் பக்கம் இருந்து என்ன செய்கிறது, அதற்கு தாராளமான விட்டு கொடுப்புகள் என்ன செய்கின்றன, நடக்கின்றன. மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்திலே குறைபாடு உள்ளவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் ஒருவர் எழும்பி அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, இந்த வார்த்தை அதாவது இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற கலிமா, அந்த வார்த்தையை சொல்லி யார் மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம், அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, உன்னோடு நாம் செய்த ஒப்பந்தம், உனக்கு நாம் அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், என்னால் முடிந்த அளவில் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அந்த வாக்கு என்ன, இதுதான். அந்த வாக்குல அந்த ஒப்பந்தத்தில் நான் முடிந்த அளவுக்கு இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன், எனது பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறது தான் அது.